உரையாடல், கான்வர்சேஷன், ஆர்கியூமெண்ட், வாதம், விதண்டாவாதம். உரையாடல் அப்படின்னா 2 பேரு சும்மா கேஷுவலா பேசிட்டு இருக்கிறது. அப்புறம் அடுத்த முறை யார் வருவா, இந்த படம் பார்த்தியா, சும்மா ஜென்ரலா பேசிட்டு இருக்கிறது உரையாடல். ஆர்கியூமெண்ட் சொல்லுவாங்கங்க, ஆர்கியூ பண்ணாத அப்படிம்பாங்க. நான் என்ன சொல்றேன், ஆர்கியூ பண்றது ரைட்டுங்கிறேன். நம்ம ஒரு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆர்கியூ பண்ணக்கூடாது, அவன் எதுக்கு எடுத்தாலும் ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பான். முதல்ல ஆர்கியூன்னா என்ன, வாதம். வாதம்னா என்ன, நமக்கு இருக்கிற நியாயத்தை சொல்றதாங்க வாதம். அது ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னு கேட்கறாங்க. கணவர் கோவப்பட்டு திட்டுறாரு, நீ ஏன் இப்படி பண்ணேன்னு. அப்ப நீங்க வாதம் பண்ணலாங்கிறாங்க. ஏங்க ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருங்க, நான் ஏன் செஞ்சேன்னு ரீசன் சொல்றேன்னு வாதம் பண்ணலாம். அட்வொகேட் சொல்லுவாங்க இல்லையா, வக்கீல், ஜட்ஜு சொல்லுவாரு, அப்பா நீங்க வக்கீல் ஆர்கியூ பண்ணுங்கம்மா. ஆர்கியூனா தனக்கு இருக்கிற நியாயத்தை சொல்றது. அப்போ 2 பேத்துக்குள்ள ஒரு கருத்து முரண்பாடு வந்தா ஆர்கியூ பண்ணணும். நம்ம அதுல இருக்கிற நியாயத்தை சொல்லணும். இதுல என்ன தெரியுமா நடக்குது, யாருமே அடுத்தவங்க பேசும்போது முழுசா கவனிக்கிறதுல நடுவுல பூந்து பேசுறாங்க. இதனாலதான் யாருக்குமே சக்சஸ் ஆக மாட்டேங்குது. அடுத்தவர் பேசும் பொழுது முழுமையா பேசி முடிக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணணும். அவங்க முடிச்சுட்டே சொன்னாதான் நம்ம பேசணும். இதை மட்டும் பண்ணி பாருங்க, 2 பேருக்குள்ள பிரச்சனை தீர்ந்துடும். அவங்க நியாயத்தை சொல்ல வர்றக்குள்ள டக்கு அப்படின்றாங்க, பொண்ணு இவங்களுக்கு கோவம் இப்படின்றாங்க, சண்டை.